Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா Arbitrary Arguments List in Python. ஸோ பைத்தானில் ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனில் வந்து இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம், பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம், கீபோர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ தான். ஸோ நம்ம இப்போ டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட ஜூபிட்டர் நோட் புக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் ஒரு நோட் புக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பைத்தான் 3ல. ஸோ இப்போ இதில் நான் போய் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ சாப்டர் 021 இதில் வந்துட்டு ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு சிம்பிளாக ஒரு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆவரேஜில் நான் வந்து ஸ்டார்னு போட்டு இதில் நான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டுப்புள்ஸோ இல்லாட்டி லிஸ்ட்டோ வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை அன்பேக் பண்ணி அந்த கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார் போட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஸோ ஸ்டார்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா, ஸோ சம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ஸோ டோட்டல் சம் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வந்து நான் சம் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து அதோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் வந்து சம் ஆஃப் ப்ளஸ் லென்த்து தான் வரும். ஸோ டோட்டல் லென்த்தும் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வித் வந்து ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் டைரெக்டாக கால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் போட்டு, ஸோ நீங்கள் வந்து டப்புள்ஸாக நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 5,10 அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து டப்புள்ஸாக தான் எடுத்துக்கிறோம் டிஃபால்ட்டாக. ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 7.5 வந்துச்சு ஆவரேஜ். ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ 25, 50, 75 கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ 15 வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து ஃப்ளோட் வேல்யூ நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஆவரேஜில் வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூ நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு 3.5, 7, 10.5 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது வந்து ஃப்ளோட் வேல்யூ வந்து இது எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ்னு வருது. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸோ தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இது நான் கம்மா கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃப்ளோட் வேல்யூ எடுக்கும். ஸோ 7 வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி, ஸோ அதை வந்து டிவைட் பை லென்த் ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் வெறும் ஆவரேஜ் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஸோ ஏன்னா இதில் வந்துட்டு ஜீரோ டிவிஷன் வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணாது. ஸோ டிவிஷன் பை ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ ஜீரோன்னு கன்சிடர் பண்ணி, ஸோ 0/0 வந்து இங்கே போய் ஆர்குமெண்ட்ஸில் போய் டிவைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது டிவைட் ஆனால் ஸோ ஜீரோ டிவிஷன் எரர்னு சொல்லி வரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எந்த வேல்யூஸும் பாஸ் பண்ண முடியுங்கன்னா ஸோ எரர் அடிக்கும். ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் கிரேட்ஸ், ஏதாவது நீங்கள் லிஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து கிரேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 80, 90, 85, 95, ஸோ 100 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு கிரேட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட்டு எப்படி நம்ம இதில் கன்வெர்ட் பண்ணுறது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜுக்குள்ளே ஸோ ஸ்டார்னு கொடுத்து நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ்னு கொடுத்து கிரேட்ஸ், ஸோ லிஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது வந்து லிஸ்ட் ஆஃப் இது எல்லாமே வந்து அன்பேக் பண்ணி, ஸோ கமா செப்பரேட்டராக உள்ளதை வந்து அன்பேக் பண்ணி, ஸோ டப்புள்ஸாக பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அதை வந்து கமா செப்பரேட்டரில் வந்து இங்கே அன்பேக் பண்ணிடும். அன்பேக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து சம் பண்ணி அதை வந்து ஆவரேஜ் எடுக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 90 கிரேட்ஸ் 90% வந்துருச்சு. ஸோ இப்போ இதே வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஸோ சம் பண்ணி பார்ப்போம். ஸோ இல்லை நீங்கள் வந்து நான் டிஃபால்ட் சம் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது கஸ்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆட் ஃபங்க்ஷன் நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு சம் ஈக்குவல் டு 0 அண்ட் தென் வந்து ஃபார் என் இன் நம் கொடுத்துட்றேன். ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸ் இன் நம்பரில் வந்துட்டு ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் என் கொடுத்துட்றேன்.
என்ன பண்ணால் ஸோ இது பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ சம்மில் வந்து வேல்யூஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ சம் கோலன் வச்சு கமா சம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் இப்போ எப்படி பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் அதே மாதிரியே ஸோ ஆடு வந்து 5, 6, 7, 8, 9, 10 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து டப்புள்ஸை உள்ளே பாஸ் பண்ணி அன்பேக் பண்ணிடும். அன்பேக் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு நம்பும் வந்து ஃபார் லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ நம் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஸோ 5, 6, 7, 0, 5னா 5 சம் வரும். ஸோ 5 இங்கே போகும் சம்மில். ஸோ அடுத்த நம் எடுக்கும். ஸோ 6 வரும். ஸோ 11 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். அன்பேக் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் வந்து 45 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு ஸோ என் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லிஸ்ட் ஃபார்மேட்லையோ டபுள்ஸ் ஃபார்மேட்டோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.